இங்க நம்ம ஹீரோ தூங்கி எழுந்ததும் கண்ணாடியில பாக்குறான். பார்த்தா அவன் தலையில எக்ஸ் மார்க் வந்திருக்கு. அவனும் தண்ணி வச்சு நல்லா கழுவி பாக்குறான். பட் அது போகவே இல்ல. அவனோட ஒய்ஃப்ட காமிச்சு அதை அழிக்க சொல்றான். பட் ஒய்ஃபோட கண்ணுக்கு அது தெரியவே இல்ல. இவனும் நெத்திய மறைச்சிட்டே ஆபீஸ்க்கு போறான். அங்க ஒரு பொண்ணுகிட்டே இதை பத்தி கேட்டா அவ கண்ணுக்கும் எதுவுமே தெரியலன்னு சொல்லிடுறா. இவன் குழப்பத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறான். டாக்டர் கூட நெத்தில எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே வீட்டுக்கு வரும்போது எய்தாப்ல இன்னொருத்தர் தலையிலையும் எக்ஸ் மார்க் இருக்கிறத பார்த்து உடனே 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அவரும் எக்ஸ் மார்க் உள்ளவங்க கண்ணுக்கு மட்டும்தான் இன்னொருத்தரோட எக்ஸ் மார்க் தெரியுதுன்னு சொல்றாரு. அடுத்த நாள் டிவில ஒரு ஃபேமஸ் ரைட்டர் இறந்துட்டாரு. இதுதான் அவருடைய கடைசி இன்டர்வியூன்னு போடுறாங்க. அதுல அவரோட தலையிலேயே எக்ஸ் மார்க் இருக்கிறத பார்த்த ஹீரோ எக்ஸ் மார்க் வந்தா உடனே இறந்துருவாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். வேமா ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். பட் அங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவர் நேத்து நைட்டே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இவனு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயப்படுறான். அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்ததும் அவங்களுக்காக இவன் பேர்ல ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறான். இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லார்கிட்டையும் நல்ல விதமா பழகுறான். ஆபீஸ்ல இவனோட ப்ரொமோஷனை கூட ஒரு வயசான எம்ப்ளாய்க்கு கொடுத்துறான். அப்போ ஒரு நாள் ட்ரெயின்ல வரும்போது அங்க உள்ள எல்லாரோட தலையிலையும் எக்ஸ் மார்க் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறான். ஒருவேளை ட்ரெயின் தான் ஆக்சிடென்ட் ஆக போதோன்னு வேமா ட்ரெயின்ல இருந்து இறங்கி வெளியில வர்றான். போற வழியிலையும் பார்த்தா எல்லாரோட தலையிலையும் எக்ஸ் மார்க் இருக்கு. உடனே வீட்டுக்கு போய் பார்க்கறான். அவனோட ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் கூட எக்ஸ் மார்க் இருக்கு. அப்போ டிவில ஒரு வைரஸ் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. நியூஸ்ல பேசுறவங்களுக்கும் எக்ஸ் மார்க் இருக்கிறத பார்த்து இந்த வைரஸ்னால தான் எல்லாரும் அழிய போறோம், இனி எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறான்.